மே 17 இயக்கம் வந்து ஒரு உயரிய பல சிந்தனைகள் உள்ளடக்கி துவங்கப்பட்டதா தெரிஞ்சுக்க முடியுது. இனப்படுகொலையாக அறிவிக்கணும், சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் போன்ற பலவிதமான உள்ளடக்கங்கள் வந்து உங்களுடைய அமைப்புக்கு இருந்துச்சு. இப்போ சீமான் எதிர்ப்பு அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சுருங்கிடுச்சா உங்களுடைய சிந்தனைகள்? இல்லை. இது வந்து என்னன்னா, ஈழத்துக்கான நீதி கேட்கக்கூடிய போராட்டம் என்பதை அனைவரும் சேர்ந்து நடத்த வேண்டிய போராட்டம் தமிழ்நாட்டில். நீதிக்கான பாதையில் பெரிய தடையாக இருப்பது இந்திய அரசாங்கத்தினுடைய இலங்கை ஆதரவு நிலை தான். அப்போ நம்ம இந்திய அரசினுடைய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டில் அனைவரும் ஒன்றுபட்டு போராட்டத்தை நடத்த வேண்டும். இதுதான் மே 14 இயக்கம் நீண்ட காலமாகவே கோரி வந்தது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயக்கமாக இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் எல்லா அமைப்புகளையும் எங்களது மேடைகளில் கொண்டு வர, இந்த கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தவர்கள் கூட உரையாடல் நடத்தி அவர்களையும் எங்கள் மேடையில் கொண்டு வந்து, இந்த ஈழப்படுகொலையில் யாரெல்லாம் பங்கெடுத்திருந்தார்களோ அவர்களெல்லாம் அம்பலப்படுத்துகின்ற வேலைகளும், இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்களையும் ஆவணங்களையும் திரட்டுவது வேலையை செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் 2011 காலத்திலிருந்து கடந்த 10-12 ஆண்டுகளாக சீமான் அவர்களை மேடைக்கு அழைத்திருக்கின்றோம். எந்த இடத்திலும் அவர் இந்த இலக்கிற்காக ஒன்றுபட்டு வந்ததில்லை. மாற என்ன செய்தார்னா, இந்த முயற்சிகளை யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவர்களை அவதூறு செய்வதாக அவர் எப்பவுமே நடந்துகிட்டே இருப்பார். இது ரொம்ப காலமாக செய்துட்டே இருந்தார். நாங்களும் அது வந்து ஈழ ஆதரவு, தமிழ் தேசியம் அப்படின்னு நிலைப்பாட்டில் வந்து உங்களுக்கு 2 பேருக்குமே ஒத்த சிந்தனை தான் இருக்கு. இல்லை, அவர் தமிழ் தேசியவாதி கிடையாது. அவர் சொல்றாரு, அப்படியே சொல்றாரு, தன்னை இப்படி சொல்லிக்கிறார். அவர் வந்து இப்போ நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட தன்னை தேசபக்தன் என்று சொல்லிக்கிறது, நம்ம அதை நம்புறதில்லை. அப்போ அது மாதிரி வந்து அவர் வந்து தமிழ் தேசிய சிந்தனைகளோடையோ அது கோட்பாடுகளோட எந்த இடத்துல ஒட்டி போயோ அதை சேர்ந்தோ அவர் இயங்கிறதும் கிடையாது. அதற்கான எந்த விதமான வேலை திட்டங்களையும் அவர் அறிவிச்சது. பிரபாகரனோடு சேர்ந்துருக்க போட்டோ வந்து ஒட்டி போடப்பட்டது விமர்சனம் வந்தால் கூட அவர் பிரபாகரன் தான் தலைவனாக எடுத்துக்கிட்டு அரசியல் காலத்தில் இறங்குறாரு. அப்படின்னா அவர் தேசத்தில் பிரபாகரன் எதை முன்னெடுத்தாரோ அதை முன்னெடுத்திருக்கணும். அல்லது அவர் எந்த கொள்கைகளை எல்லாம் கடைபிடித்தாரோ அந்த கொள்கைகளை அவர் கடைபிடித்திருக்க வேண்டும். இதுக்கு பிரபாகரனுடைய கொள்கைகளிலே நேர் எதிராக நின்று கொண்டிருப்பது, அவருடைய நிலைப்பாடுகளுக்கு எதிரான பணிகளை செய்வது, இதைத்தான் அவர் சீமான் நிலைப்பாடுக்கு எதிராக எது சொல்றீங்க? பெரியார் எதிர்ப்பு, அதை பற்றி சொல்றீங்க? பெரியார் எதிர்ப்பு என்பது இரண்டாவது விவாதமாக வச்சுக்கொள்ள முடியும். இப்போ மெதுக்கு பிரபாகரன் அவர்கள் வந்து சாதி ஒழிப்பு வந்து ரொம்ப முக்கியமாக முன்னெடுத்தவர். அவர் அமைப்பிற்குள்ளாகவும் அவர் ஆட்சி பரப்பில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பிலும் கடுமையாக சாதி ஒழிப்பை கடைபிடித்தவர். பெண் விடுதலையை முன்னுக்கு எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் உச்சபட்ச நாகரிகத்தை எதிரியின் மீதும் கூட கடைபிடிக்கக்கூடியவர். எதிரியை பற்றியான எந்த இடத்திலும் ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் என்பது என்றைக்குமே கிடையாத ஒன்றாக இருக்குது. இது எதுவுமே நம்ம வந்து இவர்கிட்ட பார்க்க முடியாது. அவர் வந்து சாதியை குடி என்று பேசுவார், குடி ஒற்றும் என்று பேசுவார், சாதி பெயரை என் பின்னாடி போட்டுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்புறம் பெண்களை அவர் இப்படி பேசுகிறாருங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறோம். கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே வந்து ரொம்ப கீழ்த்தரமாக அவர் பேசுவது. இப்போ உங்கள் மேலே கூட வந்து ஜாதிய ரீதியான விமர்சனம் வந்து முன்வைக்கப்பட்டது. அப்போ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னாக்கா, திராவிடம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் வந்து வேற்றுமொழிக்காரர்கள் வந்து குறிப்பாக தெலுங்கர்கள் வந்து ஒளிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். இப்போ இதை வந்து தமிழ் தேசியத்தை வந்து ஒரு தூய்மையான தமிழ் தேசியத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக கூட அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முரண்படுறீங்க? இங்கே தமிழ் தேசத்தில் தூய்மையற்றது அப்படி பார்க்கறது இல்லைங்க. தமிழ் தேசியத்தில் உரிமையற்ற நிலை அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். தமிழர்களுக்கு உரிமை இல்லை. தமிழிடத்தில் நம்மளுக்கான உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பது. இதில் வந்து யார் தமிழர் யார் தமிழர் அல்ல அப்படின்னா அவர் வந்து சாதி ரீதியாக அடிப்படையில் தான் அவர் வந்து பிரிக்கிறார். இந்த மண்ணில் வந்து கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக குடியேறி இந்த மண்ணோடு இணைக்கப்பட்டவர்கள், பிணைக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய பொருளாதாரமோ சமூக வாழ்வியலோ அது இணைந்த ஒன்று. இது உலகத்தில் எல்லா இடங்களிலும் மனிதர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம்பெயர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. மொழி மாறுபட்ட இடங்களில் போய் குடியேறக்கூடிய மக்கள் அந்த மொழியோடும் அந்த மக்களோடும் இணைந்து வாழ்கிற ஒன்று வந்து உலகம் முழுக்க நடக்குது. அப்படியான ஒரு நிலப்பரப்பு தான் தமிழ்நாடும். இது இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த ஊர்லேயுமே எந்த நாட்டிலையுமே வந்து அந்த மொழி பேசக்கூடிய மட்டும்தான் இருப்பாங்க, மற்றவங்கெல்லாம் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி சூழல் எங்கேயுமே கிடையாது. அப்போ வந்து ஒரு தேசியம் என்பது வந்து பல்வேறு தரப்பான மக்கள் வரலாற்று ரீதியாக ஒன்றிணைந்து வாழக்கூடியது தான் தேசியம். இதை அப்படியே மடைமாற்றி விட்டு இங்கே இருக்க தெலுங்கர்லாம் செஞ்சுட்டாங்கன்னா, இந்த ஊரில் தெலுங்கு தாய்மொழியாக அல்லது வீட்டில் பேசக்கூடிய மொழியாக புழங்குற மொழியாக இது வந்து அப்படி இருக்கக்கூடிய மக்களை வந்து எதிரிகளாக மாற்றுறது இருக்குல்ல. சாதாரண மக்கள் இங்கே மண்ணோட மண்ணாக நீண்ட காலம் வாழ்றாங்க. அவங்க இத்தனைக்கும் வந்து தெலுங்கு பேசி அதை தெலுங்கு ஒரு இலக்கியத்தை படைச்சி
தெலுங்கு அரசியலோடு இணைந்து ஆந்திராவோடு இணைந்தவர்கள் எல்லாம் கிடையாது. அப்படியான ஒன்று கிடையாது. தமிழ் தேசியம் அப்படிங்கிறதே வந்து இன்னும் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு வார்த்தையாக தான் அப்படி இல்ல, இல்லை, அதாவது அவர் அதுக்கு என்ன மாற்றாரு. அதுக்கு என்ன நிலப்பரப்பு இருக்கு, தமிழ் தேசியத்தை எப்படி ஆட்சி பண்ணுவீங்க, எங்க இருந்து ஆட்சி பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒவ்வொருக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கிற மாதிரி சீமானுக்கும் ஒரு விதமான பார்வை இருக்கலாம். இல்லைங்க, தமிழ் தேசியத்தை குறித்தான தெளிவான வரையறைகள் இப்போ தமிழ் தேசியம் மட்டுமல்ல, உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசியங்களுக்கும் வரையறை இருக்கிறது. ம். சரிங்களா? அந்த மொழிவழி தேசிய இனங்கள் உருவானதற்கான்ற ஒரு பின்னணியும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, அந்த நிலப்பரப்பில் காலங்காலமாக வாழ்ந்து வருகின்ற மக்கள், அவர்கள் பண்பாட்டு ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நில ரீதியாகவும் இணைக்கப்பட்டவர்கள். ம். அப்படிப்பட்ட மக்கள் தான் ஒரு தேசத்தை இப்போ படைக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிற மாதிரி சீமானுக்கு ஆதரவாளர்களும் அவருடைய பார்வையை ஏற்றுக்கிறாங்க. மணியரசன் போன்றவர்கள்லாம் கூட அவருடைய பார்வையை வந்து தமிழ் தேசிய பார்வையாக வந்து ஏற்றுக்கிறாங்க. இல்ல, மணியரசன் அவருடைய பார்வையும் சீமானுடைய அரசியல் பார்வையும் வேறானது. இதை வந்து அவர் மணியரசன் ஐயா பெரிய அவர் பேச எந்த இடத்துல மாட்டேங்கிறார். வந்து ஒத்து போறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஏதாவது உள்ள அரசியல் பெரியார் எதிர்ப்பு ஒன்றை தவிர வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு என்ற அந்த ஒவ்வாமை தவிர அது இப்ப இந்த விமர்சனம் தமிழ் வைக்க முடியாது. தேசியவாதிகள் ஏன் பெரியாரை எதுக்கணும்? அதுக்கு தமிழ் தேசியவாதிகள் பெரியார் எதிர்க்கல. இல்ல, அவங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய பெருஞ்சித்திரனாரோ மணியரசனாகட்டும் இவர் நம்ம சீமானாகட்டும், நீங்க தமிழ் தேசியமே அவர் பேசலன்னு சொல்றீங்க. இருந்தாலும் கூட ஏன் அந்த இந்த எதிர்ப்புங்கிற இல்ல, மையத்துக்கு அவங்களுக்கு வராங்க? வந்து என்னன்னா, பெரியார் வந்து எதை எதிர்த்து போரிட்டாரோ அல்லது எதை எதிர்த்து போராட்டம் செய்தாரோ அந்த கருத்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். நீங்க ஐயா மணி குறிப்பா ஜாதி நீங்க ஐயா மணியரசன் வந்து ஜாதி எதிர்ப்பு போராட்டத்துக்கு அவர் இயக்கம் ஆரம்பிச்சுக்கு எத்தனை போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க? ம். இடஒதுக்கீடுக்கு எத்தனை போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க? பெண் விடுதலை சம்பந்தமாக எத்தனை போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? சரிங்களா? இப்ப இந்திய அரசினுடைய உரிமை சார்ந்த போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கிறாங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் உள்ளிட்ட போராட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் அவர்கள் கட்டி எழுப்பி முன்னுக்கு நடத்தினாங்க. அல்லது பெரியார்லேருந்து நாங்கள் மாறுபடுறோம்னு சொல்றாங்க. இப்போ பெரியாரை விட இன்னும் தீவிரமாக வேலை செய்திருக்கணும் ம். தமிழர் உரிமைக்காக. இப்போ பெரியார் செய்த அளவுக்கு கூட செய்யாமல், அல்லது அவர் தொட்ட இடங்களை கூட தொடாமல், சரிங்களா? நீங்கள் சமூக நீதி குறித்தோ அல்லது இதர உரிமைகள் குறித்தோ பெரியார் வந்து இந்தியாவிலும் தமிழ்நாடு பிரிஞ்சு போகணுன்னே சொன்னார். இறுதி உரை கூட அதுதான் சொன்னார். எப்போ அவர் வந்து 50 ஆண்டுகளாக அவருடைய 1938 காலத்துல இருந்து இறுதி காலம் வரை 30 ஆண்டுகளாக அவர் அதை தான் பேசி வருகிறார். ம். சரிங்களா? அப்போ தமிழ்நாடு பிரிந்து தங்களுக்குன்னு ஒரு நாடை உருவாக்கிக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு நாட்டை உருவாக்கிக்கோங்கன்னு சொல்றாரு அவர். இந்த அளவுக்கு கூட ஒரு நாட்டை உருவாக்கி கொள்வது தானே தேசத்தை உருவாக்கி கொள்வது. இதுதானே பிரபாகரன், மேதகு பிரபாகரன், அவரும் அங்கே அதை தானே பேசிட்டு இருந்தாரு. இது எதுவுமே பேசாத ஒருத்தர் வந்து எப்படி தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும்?